ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். குட் ஈவினிங் இல்லை குட் நைட் தெரியல. நம்ம சரியான டயர்டு. நேற்று விளாக்ல பார்த்துருந்தீங்க, தெரிஞ்சிருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக கண்டினியூஸாக ஷூட்டிங் நடந்தது. அதனால வந்துட்டு செம்ம டயர்டில் படுத்து தூங்கினது தான். இன்னைக்கு ஃபுல்லாக லேட்டாக தான் முழித்தேன். மதியானம் முழிச்சேன். ஓனர் வந்துட்டு ஷூட்டிங்கு நைட்டுக்கு மேலே தான், நீ தூங்கி ரெஸ்டடு, நைட்டு கண்டினியூஸாக ஷூட்டிங் இருக்குது அப்படி சொன்னார். அதனால நம்மளும் தூங்கிட்டு திரும்பி இப்போ தான் முழிச்சு குளிச்சு ரெடி ஆகிட்டு கொஞ்சம் ட்ரிம்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெடி ஆகிட்டோம். இன்னைக்கு 10 மணிக்கு வரணும்னு சொல்லியிருக்கிறாரு. எங்கேயோ பலிவார் சிட்டியில் வந்துட்டு ஏதோ வீடியோ எடுக்கணும், அதுக்கப்புறம் ஷூட்டிங்கு, அப்படியே காலையில் கண்டினியூஸாக போகணும் அப்படி சொன்னார். ஸோ அதனால் நம்ம ரெடி ஆகிட்டோம். இன்னும் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை, நேற்று சாப்பிட்டது தான். ஏதாவது சாப்பிடலாம், போய் சாப்பிட போகணும். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறாங்க. சில பேர் பார்த்துட்டு சும்மா கொஞ்ச நேரம் கூட பார்த்துட்டு ஸ்வைப் பண்ணி அடுத்த வீடியோ போயிடுறாங்க. எப்படி கண்டென்ட் என்ன பண்ணணுன்னு உங்களால் முடிஞ்சால் உங்களுக்கு டிப்ஸ் கொடுங்க. நான் அதை மாதிரி ப்ராப்பராக அது மாதிரி பண்ண பார்க்குறேன். ரொம்ப வேலை அதிகமாக இருக்குது இப்போ கண்டினியூஸாக. ஏன்னா ஷூட்டிங் முடிகிற டைம் ஆகிடுச்சு அந்த ப்ராஜெக்ட்டு. அதனால் வந்து கடைசி நேரம் ஆக கண்டினியூஸாக வந்துட்டு ரெஸ்ட் இல்லாமல் ஷூட்டிங் வச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால எந்திரிக்கிறதும் தூங்குறதும் எல்லாம் கண்ணாமண்ணான்னு இருக்குது. டைம் எல்லாம் மாறிடுச்சு. இப்போ பாருங்கள், 6 மணி 7:15 ஆயிடுச்சு. இத்தனை மணிக்கு முடிச்சுட்டு தூங்கி ரெடி ஆகிட்டு கிளம்புற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எல்லாம். ஆனால் ஷூட்டிங் இருக்கிற வரையும் கஷ்டமாக இருக்கும். ஷூட்டிங் முடிச்சுட்டு அப்புறம் வேலையுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கரெக்டாக போய்கிட்டு இருக்கிறோம். சவுதியில் எல்லாமே இருக்கும், நல்லதாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதை ஃபேஸ் பண்ணுற தைரியம் இருந்துச்சுன்னா இங்கே பண்ணலாம். ஆனால் ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையாதுங்க. எல்லாரும் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டம்லாம் சொல்லி பயமுறுத்திலாம் அனுப்புவாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தா நம்ம நினச்ச மாதிரியும் இருக்காது. ஸோ அடுத்தவங்க சொன்ன மாதிரியும் இருக்காது. அதனால நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய மென்டாலிட்டி இருந்தால் போதும், பிரச்சனை இல்லை. ஜாலியாக வரலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இங்கே வந்தால் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் பிடிச்சிக்கணும். இவங்கள்ட்ட தான் பேசுவாங்க, அவங்கள்ட்ட எல்லாம் கிடையாது. எல்லாத்தையும் ஃப்ரெண்டாக பேசுங்க. எல்லாம் ஜாலியாக இருந்தீங்கன்னா ஜாலியாக பழகலாம். சரிங்களா? நம்ம இப்போ சாப்பிட போகிறோம் என்னன்னு பார்த்துட்டு போக வேண்டியது. இப்போ சாப்பிடலாமேன்னு இப்போ தாங்க கிளம்புனேன். சாப்பிடலான்னு இப்போ தான் போயிட்டு இருக்கிறேன். எங்கே நம்ம ஏரியாவில் பெங்காலி ரெஸ்டாரண்ட் விட்டால் வேறு ஒன்றும் கிடையாது. அதை விட பாகிஸ்தானி ரெஸ்டாரண்ட்டு 2 தான் இருக்குது. இப்போ லைட்டாக சாப்பிட்டு வேண்டியதாக. பெங்காலி ரெஸ்டாரண்ட்டில் ஒரு ரொட்டி வாங்கினா ஒரு ரொட்டி முடிஞ்சிடும். ₹1 ரொட்டி மாதிரி வரும். அதுக்கு வெஜிடபிள் ஏதாவது வாங்கினா 2 ரூபா 3 ரூபா சொல்லுவோம். வாங்கி சாப்பிட்டு நீங்கள் சிம்பிளாக முடிச்சிடலாம். என்னவோ தெரியல, இப்போலாம் சாப்பிடவே முடிய மாட்டேங்குது. சாப்பாடே வாங்கி வீடியோக்காண்டி எடுத்தாலுமே ஒரு 2 வாய் 3 வாய்க்கு மேலே சாப்பிடவே முடியல. என்னன்னு தெரியல, மூஞ்சல் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னு தெரியல, சாப்பாடுலாம் இப்போ அதிகமாக சாப்பிடவே தோண மாட்டேங்குது. இதான் இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட்டு, இந்த பெங்காலி ரெஸ்டாரண்ட்டு. இங்கே ஏதோ காரை நிறுத்திட்டு இடம் இருக்கான்னு பார்ப்போம். நிறுத்திட்டு போய் சாப்பிட போவோம். போய் சாப்பிட்டு வர வேண்டியதுதான். ஐஸ் ஓனர் கால் பண்ணிட்டாரு. கொஞ்சம் முன்னாடி காஃபி கேட்டார். காஃபி போய் வாங்கிட்டு கொடுத்துட்டு நீ ரூமுக்கு போ, நான் ஃபோன் அடிக்கிறேன், ஆளுங்களை வர சொல்லியிருக்கேன், அவருக்கு முடி வெட்டுறதுக்கு ஆள் வர வச்சிருக்கேன் ரூமுக்கு, வீட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. வெட்டிட்டு இப்போ தான் ஃபோன் அடிச்சாரு, கிளம்பி வா ரூமுக்கு அப்படின்னு சொன்னார். இப்போ அவரோட வீட்டுக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து பொலிவார் சிட்டின்னு இங்கே ஒரு ஏரியா இருக்குது, ஒரு சிட்டி மாதிரியே இருக்கும். அந்த இடத்துக்கு போகிறோம். அங்கே ஏதோ ஈவெண்ட் என்னவோ, நான் வீடியோ எடுக்க வேண்டியது இருக்குது. அதில் கொஞ்சம் லாங் டைம் ஆகும்னா 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மேலேயே ஆகும் அப்படி இப்படின்னு சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே தான் போகிறோம். இப்போ ஓனர் வீட்டுக்கு போயிட்டு வெயிட் பண்ணணும். வாசல்ல கூட்டிகிட்டு அவர் வந்துடுவார். வெளியே வந்த உடனே கூட்டிக்கிட்டு நம்ம போக வேண்டியது தான். இன்னைக்கு எங்கே போகுதுன்னு தெரியல. நாளைக்கு ஷூட்டிங் இருக்கா என்னான்னு கன்ஃபார்மாக தெரியல. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார், இதை முடிச்சுட்டு இது 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும், முடிச்சுட்டு அப்படியே ஷூட்டிங் போகிற மாதிரி இருக்கும்னு சொன்னார். அப்புறம் இப்போ சொன்னார் அது என்ன கன்ஃபார்மாக 3 மணி நேரம் 4 மணி நேரம் முடிச்சுட்டு அது எப்போன்னு தெரியல. அதனால இதை முடிச்சுட்டு என்னன்னு தெரியல, அதை பார்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு இஸ்திராங்கிற ஒரு ஏரியா ஃபஸ்ட்டு போனோம். இஸ்திரானா அந்த சகிஃபாங்கிற ஏரியாவில் இந்த ஓனர்லாம் போய் உட்காந்துப்பாங்க, ஃப்ரெண்டுங்களோட உட்காந்துட்டு வீடியோ வருவாங்க. அந்த இடத்துல போயிட்டு அங்கே இருந்துட்டு அப்படியே அந்த பொலிவார் சிட்டிக்கு அந்த ஈவெண்ட்டுக்கு போகணும்னு சொன்னார். சரி ஓகே அப்படின்னு நானும் சொல்லிட்டேன். ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான். ஏன்னா நேற்று ஃபுல்லாக வேலை இருந்ததுனால இன்னைக்கு ஃபுல்லாக ரெஸ்ட்டு. எனக்கு உடம்பு சரியில்லைங்க, திடீர்னு ஃபுட் பாய்சன் அடிச்சு. தேவையில்லாத வேலை என்ன பண்ணிட்டேன், சாப்பாடு வந்து ஷூட்டிங் கிடச்சது வீணாக போன சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது எடுத்துகிட்டு வந்ததுனால இப்போ தொல்லை என்னன்னா, சரி வீணாக போயிடுச்சுன்னு தெரியும், ஸ்மெல்லு வருது. சரி ஓரமாக தின்றலாம், ஏன் வேஸ்ட்டாக தூக்கி போடணுமேனு சொல்லிட்டு ஆர்வத்தில் திண்டுவிட்டேன். தின்ற உடனே வயிற்று வலி வந்துச்சு, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. பிபி ரொம்ப லோவாக போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. டிசென்ட்ரி வேறு போக ஆரம்பிச்சு, ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. அதனால நேற்று ஃபுல்லாக இப்போ கோல்ட் ஆகி சளி வேறு பிடிச்சிட்டு, அதனால கொஞ்சம் ரெஸ்ட்டு. இன்னைக்கு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ தான் நம்ம வேலைக்கு போக போகிறோம். சரி போவோம், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த ட்ரெஸ்ஸு கடைக்கு வந்துருங்க. ஓனர் ட்ரெஸ் வாங்க வந்தார். இங்கே எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸு டிஷர்ட்ஸ்லாம் செம்ம எக்ஸ்பென்சிவாக இருக்குது. எவ்வளோ ரேட்டு? 329 ரூபா. எல்லாமே விலை அதிகமாக தான் இருக்குது. டிஷர்ட்ஸு, பேண்ட்டு எல்லாமே. எல்லாம் அமெரிக்கனோடது, இட்டாலி, எல்லாம் பிராண்டட் மட்டும்தான் இருக்குது. ரொம்ப எக்ஸ்பென்சிவ்.
ஒரு பேண்ட்லாம் 900 ரூபா 1000 ரூபாய்க்கு விற்கிது. ஹேண்ட் பேக்கு, கேப்பு, நம்மளாம் நார்மலாக வாங்கவே முடியாது போல. இதெல்லாம் பாருங்க எவ்வளோ ப்ரைஸ். இது 920 ரியால். பட் எங்கப்பா பேகு இதெல்லாம் இங்கே வாங்கணும்னா நல்ல பெரிய சம்பளம் வாங்குறவங்க அதை தான் வாங்க முடியும். உண்மையில ரொம்ப எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ் கிடைக்கும். அர்பன் லாட்டுன்னு வந்து 3 டிஷர்ட் வாங்கியிருக்கேன்னு உள்ள போய் வாங்கிட்டு வர சொன்னார். 6 காரில் உட்காந்துருக்காரு. கேப்பு எல்லாமே இருக்கு. நம்ம அதை வாங்கிட்டு பார்த்து வண்டி உள்ள வந்தோம். வாங்கிட்டு போக வேண்டியதுதான். இன்னும் வெளியில் போக வேண்டியது இருக்கு. நமக்கு வெளியில் போய் கிளம்பியாச்சு. கேமிங் கண்டென்ட் கிரியேட்டரு இந்த இடபிள்யூசிக்கு வந்திருக்கிறோம். அதனால எனக்கு வந்து டேக் இருக்கு பாருங்க. கையில் டேக் போட்டால் தான் உள்ளே விடுவாங்க. அது எல்லாருக்கும் கிடையாது. ஓனர்லாம் முதிர் பெரிய ஆளுனால பெரிய ஆளுங்களுக்கு அலோட் பண்ணியிருக்காங்க. பாட்காஸ்ட்டுக்குன்னு ஒரு இது, கேமிங்க்குலாம் சிஸ்டம் வந்து பாருங்க. கேமிங் டீம் விசஸ் டீம் எல்லாமே இருக்கு இங்க. வெல்கம் ஹோம். அதுக்குள்ளதான் ஓனர்லாம் வந்துட்டு கேமிங் விளையாடுறதுக்காண்டி இதாக இருக்காங்க, உள்ளுக்குள்ள இருக்காங்க. எப்போ முடியுன்னு தெரியல. மணி 2-2:30 ஆகுச்சு. இங்கே தான் நம்ம வந்துருக்கோம். வெடி நடக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. இன்றைக்கி தான் உள்ளே வந்திருக்கிறேன். வெளில அலோவ் பண்ணுறதுக்கு அவ்வளோ செக்யூரிட்டி. இதில் நிறையா இருக்குது உள்ள கேமு. நான் எடுக்க முடியல வீடியோ. காஃபி வாங்கிறதுக்காண்டி வெளியே வந்தோம். அந்த பையனோட உள்ள அந்த கடைக்குள்ளே போயிருக்கான். அவனோட வந்தேன். இங்கே வெளியில் ஸ்க்ரீன்லாம் போட்டு எப்படி நைட்டு 3:30 மணிக்கு இப்படி கூலிங்காக வரதுக்காண்டி வச்சுருக்காங்க. போய் காஃபி வாங்கிட்டு திருப்பி அங்கேயே போவோம். வாங்கிட்டு போக முடியும்.